இயற்கையில் ஒரு வகை சக்தி உண்டு, அதை மறுப்பவன் நான் இல்லை. சிலைகளில் தைரம் வாழ்த்துகதென்றால் உடம்பட முடியவில்லை. ஆலயங்கள் மட்டும் இல்லை என்றால் மனிதனின் நிலைப்பாலம். தனி கோயிலில் இருந்து தந்தை ஏன் இந்த அகம்பாலம்? அறிவியல் இந்த ஆன்மீகத்தை நிரூபிக்க முன் வருமோ? அறத்தை சார்ந்து அமைதி காப்பது மனித குலத்தின் நலனோ? கடவுளை கண்டு கொள்வான், அதை காட்டிட முடிந்ததில்லை. கண்டதை சொல்பவர்கள் அந்த பயத்துடன் நடப்பதில்லை. என்னதான் உண்மையோ என்றுதான் கேட்கிறேன். தெய்வங்களில் பல வகை தெய்வங்களாம், அது எப்படி இருக்க முடியும்? மனிதர்களில் உருவத்தில் தெய்வங்களாம், மனப்பற்பனை ஏவது உணர்த்தும். இயற்கையில் ஒரு வகை சக்தி உண்டு, அதை மறுப்பவன் நான் இல்லை. சிலைகளை தெய்வம் வாழ்கிறதென்றால் உடன்பட முடியவில்லை. காரியம் குடும்பத்தில் நடந்திட குலதெய்வம் அண்டி நிற்பாளாம் மற்ற நேரங்கள். பொதுவாய் கடகடவ உள்ளை கடவுளின் சன்னதி தேடிச் செல்வார். மழை வர வேண்டி மன்றாடுதல் மக்களின் பழக்கம் அன்றோ? கொட்டுட்டி தீர்க்கும் ஊர் முழுவதும் மிதக்கும். தெய்வம் மறக்கப்படுமோ? இதை சிந்திக்கும் போதெல்லாம் நான் என்னை சந்திக்கிறேன். என்னை சந்திக்கும் போதெல்லாம் சுதந்திரமாய் உணர்கின்றேன். பேருண்மைகள் எப்பொழுதும் பெரும்பான்மையில் இல்லையே. தெய்வங்களில் பல வகை தெய்வங்களாம், அது எப்படி இருக்க முடியும்? மனிதர்களில் உருவத்தில் தெய்வங்களாம், அது கற்பனையே உணர்த்தும். இயற்கையில் ஒரு வகை சக்தி உண்டு, அதை மறுப்பவன் நான் இல்லை. சிலைகளில் தெய்வம் வாழ்கிறதென்றால் உடன்பட முடியவில்லை.